கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு உலகமே கொண்டாடுற குட் ஃப்ரைடே. ஏசப்பாவை சிலுவையில் அறைந்த நாளை நினைவு கூறுற விதமாக இது எல்லாருமே நினைக்கிறோம். இந்த நாளை ஏன் ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சார், தன்னை கொடுத்தார் அப்படின்னா, இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. அக்கிரமங்கள்லேருந்து நம்மளை மீட்டுக்கொள்ள, ஆமேன், பாவம் சாபன்ற அக்கிரமங்கள்லேருந்து நம்மளை மீட்டுக்கொள்றதுக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அவரோட சொந்த ஜனங்களாக நம்மளை மாற்றுறதுக்காக, ஆமேன், அவரோட சொந்த ஜனங்கள் நம்மளை அவருக்கான ஒரு கூட்டமாக எழுப்புறதுக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருன்னு வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. இப்போ கூட நீங்கள் பாவன்ற குற்ற உணர்ச்சியில் இருக்கிறீங்களா, இல்லை ரொம்ப வருஷமாக சாபத்திலும் பாவத்திலையும் சிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஏசப்பா உங்களை மீட்டுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அதுக்காக தான் மரித்தார், அதுக்காக தான் 3ஆம் நாள் உயிரோடும் எழுந்தார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டு அவருக்காய் வாழும்போது நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா உங்களை நேசித்ததுனால்தான் அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உங்களை ஒப்பு கொடுங்க, நிச்சயமாக ஏசப்பா உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமேன்.